வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மலக்குடலில் தங்கம் கடத்திய 3 இலங்கையர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் கைது. பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சர்வதேச தங்க கடத்தல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 இலங்கை பிரஜைகள் பெங்களூரு சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பிலிருந்து சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கியவுடன் தடுத்து நிறுத்தப்பட்டதாக குறித்த செய்தி வெளியாகியிருக்கிறது. குறித்த மூவரும் தங்களின் மலக்குடலில் பேஸ்ட் வடிவில் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் குழு கண்டுபிடித்தனர். கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த எடை 1600 கிராம். இதன் மதிப்பு சுமார் 11 மில்லியன் இந்திய ரூபாய் என்று மதிப்பிடப்படுகின்றது. இந்த மூவரும் தங்க கடத்தல் வலையமைப்புக்கு இரகசியமான முறையில் பணியாற்றி வந்ததாக விசேட அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர். தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்தை ஏற்க முடியாது ஸ்ரீதரன். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரவிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தி இருப்பதாக ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். தற்பொழுது லண்டன் சென்றுள்ள அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது கடந்த காலங்களில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீதரன் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவிக்கின்றார். கட்சியின் தலைவர் மாவை சேனாதராசா மாவட்ட ரீதியில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது. குறிப்பாக நல்லூர் உற்சவ நாளில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கட்சியின் தலைவர் மாவசி சேனாதராசா இந்த கூட்டத்தில் சுகையினம் காரணமாக கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்ததாகவும் ஸ்ரீதரன் தமது நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கூட்டத்துக்கு தெரியப்படுத்தியிருந்ததாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் சிவஞானம் அறிவிக்கின்றார். அந்த கட்சியின் தலைவர் இல்லாமல் மத்திய செயற்குழு தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது என்று கட்சியின் யாப்பில் இல்லை என்று தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தீர்மானங்கள் உறுப்பினர்கள் பங்கு பற்றியிருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் கட்சியின் மத்திய குழு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆதரிப்பதில் மேற்கொண்ட தீர்மானம் சரியானது என்றும் இந்த தீர்மானம் உரிய தரப்பினர் கூறிய வகையில் அறிவிக்கப்படும் என்றும் சிவஞானம் அறிவிக்கின்றார். சஜித் பிரேமதாசாவின் ஆதரவு சுமந்திரன் எடுத்த முடிவு செல்லுபடியற்றதா? தமிழரசு கட்சியின் மத்திய குழுவுக்குள் பிளவோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவெடுத்தனர். எனினும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட போது மத்திய குழுவில் 18 பேர் மாத்திரம் சமூகம் அளித்திருந்ததாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதராசா ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். இதனால் தமிழ் பொது வேட்பாளராக களமுறை இறங்கியிருக்கும் அரியரேந்திரன் போட்டியிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை செல்லுபடி அற்றது என்றும் மாவை சேனாதராசா கூறியிருந்தார். தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்க சில தமிழ் அரசியல் கட்சிகளும் குழுக்களும் எடுத்த தீர்மானத்துக்கு தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அவருக்கு ஆதரவாக சில உறுப்பினர் எதிர்ப்பு வெளியிட்டனர். இவ்வாறு இருப்பினும் தமிழரசு கட்சியில் சுமந்திரனை மையப்படுத்தி சில உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானத்துக்கு சஜித் பிரேமதாசா நன்றி கூறியிருப்பதுடன் நாம் அனைவரும் ஒன்றாக வெற்றி பெறும் எதிர்காலத்தை உருவாக்குவோம். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க முடிவெடுப்பதற்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேறு சில முக்கிய வேட்பாளர்களை சந்தித்திருந்தது. முன்னதாக கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணம் சென்ற மத தலைவர்களை சந்தித்த சஜித் பிரேமதாசா நல்லூர் கோவிலுக்கு விஜயம் செய்து வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். இவ்வாறு இருப்பினும் கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சார்ஸ் நிர்மல்நாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் கலந்து கொள்ளவில்லை. மத்திய குழு கூட்டத்துக்கு தனது அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அறிவித்திருந்தார். தனக்கு அழைப்பு விடுக்கப்படாமை குறித்து கட்சியின் செயலாளருக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் கட்சியின் தலைமையின்றி எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் கொழும்பு கிளை தலைவருமான சட்டத்தரணி தவராசா அறிவிக்கின்றார். வவுனியாவில் குடும்ப பெண்ணை கடத்திய முன்னாள் காதலன் உட்பட்ட 4 பேருக்கு விளக்கமறியல். வவுனியாவில் தற்காலிகமாக வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை கடத்தி கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி தப்பி வந்தபோது கைது செய்யப்பட்ட 4 பேரும் விளக்கமறையில் வைக்கப்பட்டனர். வவுனியா கொக்குவழி அரசடி வீதி வீடொன்றிலிருந்து இந்த குடும்ப பெண் கடத்தப்பட்டிருந்தார். வாகனத்தில் வந்த 4 இளைஞர்கள் குடும்ப பெண்ணை கடத்தி சென்றபோது அதனை தடுக்க முயன்ற அவரது மாமியாரையும் 4 இளைஞர்கள் தாக்கி உதைத்து வீழ்த்திவிட்டு பெண்ணை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். வவுனியா போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீஸ் குழு ஒன்று பயணித்த திசைக்கு சென்று வாகனத்தை மடக்கி பிடித்து யுவதியை கடத்தி சென்ற நபர்களையும் கைது செய்தனர். யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் இருப்பாலை சுண்ணகம் பகுதியில் வசிக்கும் 4 இளைஞர்கள் யுவதிகள் கடத்தப்பட்டனர்.
யாழ்ப்பாணம் மணியத்தோட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான 3 பிள்ளைகளின் தாயாரை கடத்தப்பட்டார். அவர் திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் சில காலத்தின் முன்னர் அதே பகுதியைச் சேர்ந்த இன்னுமொருடன் இரகசிய உறவு ஏற்பட்டிருந்தது. அந்த நபரும் திருமணமாகி பிள்ளைகள் மனைவியுடன் வசித்து வந்தவரே. பெண் தனது கணவனுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி அந்த நபருடன் வாழச் சென்றார். அந்த வீட்டில் அவரது மனைவி வசித்து வந்த நிலையில் கள்ளக்காதலியை அவரது வீட்டில் குடியிருக்க வைத்தார். கள்ளக்காதலுடன் சென்ற பெண்ணின் பிள்ளைகள் வீட்டில் தந்தையுடன் வசித்து வந்தனர். சில காலம் கள்ளக்காதலுடன் வசித்து வந்த பெண் காதலன் தன்னை அடிப்பதாக தெரிவித்து அவரது வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் கணவனுடன் வந்துள்ளார். இதையடுத்து அவரையும் பிள்ளைகளையும் வவுனியா கொக்குவழியில் இருக்கும் தனது தாயார் வீட்டுக்கு அழைத்து தங்க வைத்துள்ளார். சம்பவ தினத்தன்று பிள்ளைகள் பாடசாலையில் இறக்குவதற்காக கணவன் வீட்டை விட்டு வெளியேறி சென்ற நிலையில் கள்ளக்காதலன் நண்பர்கள் அந்த பெண் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்றனர். பெண்ணின் மாமியார் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அவரின் மகனின் பெயரை குறிப்பிட்டு அவரை சந்திக்க வந்ததாக தெரிவித்தனர். அவர்கள் வீட்டுக்கு அழைத்தபோது அவர்கள் உள்ளே நுழைந்ததாகவும் சமயத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்த மருமகளை அவர்கள் அலாக்காக அள்ளி தூக்கி வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதை தடுக்க முனைந்த மாமியாரையும் தாக்கியுள்ளனர். இவர்கள் கை செய்யப்பட்டதை அடுத்து கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கிளிநொச்சியில் மாணவி எடுத்த விபரீத முடிவு. காதல் முறிவிற்கு காரணமாக கிளிநொச்சி பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அரவிந்தன் துசானி என்ற 18 வயதான மாணவி 2 வருடங்கள் காதலுறவில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவரது காதலன் வேறொரு மாணவியுடன் ரகசியம் பழகுவதை கண்டுபிடித்து அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இவர் தற்கொலை செய்து கொண்டபோது வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதோடபில் உடனடியாக கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைக்காக சடலத்தை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எங்களை அழிப்பதற்கு எமது தலைவர்களே போதும் தமிழரசு கட்சி மீது விமர்சனம். எங்களை அழிப்பதற்கு சிங்களவர்கள் தேவையில்லை, எமது தலைவர்களே போதும் என்று வடமாகாண கடத்தொழில் அமைப்பின் பிரதியான அன்னலிங்கம் அன்னராசா அறிவிக்கின்றார். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரை தமிழரசு கட்சி தமிழர்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு உளரீதியாக செயற்படவில்லை. வாய் ரீதியாக மக்களுக்கு ஒன்றை சொல்வதும் அரசாங்கத்துக்கு ஒன்றை சொல்வதுமாக இருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக கட்சியாக இந்த முடிவு எடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்போம். ஆனால் கட்சியின் தலைவர் ஒன்றினை கூறுகின்றார், ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா ஒன்றினை கூறுகின்றார். அத்துடன் பல உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழ் மக்கள் ஒற்றுமையாகவும் ஐக்கியத்தையும் குலைப்பதற்கான அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். தமிழரசு கட்சி எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சிவஞானம் ஸ்ரீதரன், குகதாசன் ஆகியோர் கிளிநொச்சி திருகோணமலை கிளைகளில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் அதனை எதிர்க்கின்றனர். இவ்வாறு இருந்தால் தமிழர்களுடைய நிலைகள் என்ன? தமிழர்களை கூறு போட்டு தமிழர்களுடைய இருப்புகளை அளிப்பதற்கு ரணிலோ சஜித்தோ அனுரகுமார திசாநாயக்காவோ நாமல் ராஜபக்சவோ தேவையில்லை. எமது கட்சி தலைவர்களே போதும். தமிழ் சிவில் சமூகமாக நாங்கள் எடுத்த பொது வேட்பாளர் என்ற முயற்சியை ஆதரித்து எதிர்காலத்தில் இவ்வாறான புல்லுரிமைகளை முன் கொண்டுபவர்களையும் நிராகரிப்பதற்கு நாங்கள் தமிழர் சமூகமாக ஒன்றுபட வேண்டாம். வாக்களிப்பது மக்களாகிய நாங்கள். ஆனால் இவர்கள் எப்போதும் மக்களை சந்தித்து மக்களின் கருத்துக்களை கேட்டு தீர்மானம் எடுத்தார்கள். ஆகவே இவர்கள் மக்களின் பிரதிகள் என்று கூறி எவ்வாறு சர்வதேச சமூகங்களுடன் பேசப் போகின்றார்கள்? எனவே மக்கள் இந்த தமிழர் கட்சியை நம்பக்கூடாது. நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்கள் இருக்கும் வாக்குரிமை பலத்தினால் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டாம். வாக்களிப்பது மக்களாகிய நாங்கள். இவர்கள் எப்போதும் மக்களை சந்தித்து அவர்கள் கருத்துக்களை கேட்டு தீர்மானம் எடுத்தார்கள். ஆகவே இவர்கள் மக்களின் பிரதிகள் என்று கூறி சர்வதேச சமூகங்களுடன் பேசப் போகின்றார்கள். தங்களுடைய சுயலாபத்துக்காக, தங்கள் மதுபான நிலைய அனுமதி பத்திரங்களுக்காகவும், தாங்கள் கோடிகளை சம்பாதிப்பதற்காகவும் தமிழ் மக்களை எதிர்காலத்தில் விற்று பிழைப்பது சாத்தியமற்றது. 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அது வெளிச்சத்துக்கு வரும். அப்பொழுது இந்த அரசியல் கட்சிகள், பேரம் பேசுபவர்கள் புரிந்து கொள்வார்கள். இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம், எமது ஒற்றுமையை நிலைநாட்டுவோம், அது எமக்கான தீர்வாக அமையட்டும். தமிழரசு கட்சிக்குள் நுழைந்த உளவாளிகள். தமிழ் தேசிய முக்கிய அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி தற்பொழுது தென்னிலங்கை ஜனாதிபதி ஒருவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் முனைப்புடன் தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசியத்தின் சார்பில் பொது வேட்பாளராக அரியேந்திரன் நிறுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. ஆனால் சஜித்துக்கு ஆதரவென்று அரியேந்திரன் போட்டியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் பகிரங்கமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொது வேட்பாளருடன் எவ்வித கலந்துரையாடல் நடக்காத
சுமந்திரன் இதன் அடிப்படையில் அவரை விலக வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவிக்கின்றார். சஜித்துடன் ஒருமுகமாக கலந்துரையால் ஈடுபட்ட சுமந்திரன் தரப்பு பொது வேட்பாளரை புறக்கணித்தனர். இங்கு கட்சிகள் தென்னிலங்கை அரசியல் நிலைப்பாடுகள் நுழைந்துள்ளதா? இந்த நிலையில் இத்தொடர்பில் விசேட கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. ஓடி ஒளிந்த சஜித் பிரேமதாசவினால் நாட்டை ஆள முடியாது. இயலும் ஸ்ரீலங்கா என்ற 5 வருட தேசிய வேலை திட்டத்துக்கு இன்று நாட்டின் சகல பிரதேசங்களிலும் மக்களின் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் அந்த வேலை திட்டம் வலுவாக அமைக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார நிலைமைகள் பாதுகாக்கும் வகையில் செயற்படுத்தி மக்களுக்கான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டனர். ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்தாலும் முதல் தடவையே எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் அதனை நிராகரித்தார். இது கிண்ண சாதனையாகும். போராட்டத்தின் போது பாராளுமன்றத்தை கைப்பற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்ற போதும் அங்கிருந்த அனைவரும் வெளியேறினார்கள். இன்று தலைமைத்துவம் கோரும் அனைவரும் பயந்து ஓடியவர்கள் என்ற கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 207 ரூபா, கனேடியன் டாலர் 226 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 337 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 234 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 400 ரூபா, சுவிஸ் பிராங்க் 360 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 794 ரூபா, குவைத் தினார் 981 ரூபா, ஓமான் ரியால் 778 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. எந்த அடிப்படையில் சஜித்துக்கு ஆதரவு வழங்க முடிவெடுத்தீர்கள் என்றாவது சுமந்திரன் அணியினால் சொல்ல முடியுமா? தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து தமிழர்கள் என்ன தீர்வை எதிர்பார்க்கின்றோம், தமிழர்களின் பலம் என்ன, தமிழர்களின் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதில் சுமந்திரன் அணிக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது? முதலாவது புகைப்படம், சுமந்திரன் அணி சஜித் அணியின் ஜிஎல் பீரிஸை சந்தித்து ஆதரவு பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தனர். இரண்டாவது புகைப்படம், சமஷ்டி அடிப்படையில் அதிகார பகிர்வை தருவோர்களுக்கு ஆதரவு என்றுவிட்டு அதை தரமாட்டேன் என்று சஜித்துக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீர்கள் சுமந்திரன் அவர்களே? மூன்றாவது படம், தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொன்ன பின்னும் சஜித்துக்கு ஏன் ஆதரவளித்தீர்கள்? இது யாழ்ப்பாணம் நல்லூரில் எடுக்கப்பட்ட புகைப்படம். சமூக வலைத்தளங்களில் வைரல். மொழியால் ஒன்றுபட்ட தாய் தமிழினம். நன்றி.